எங்கிருந்து வெளியில வர முடியாது இருந்தானோ, எங்கிருந்து இது மாற்றம் உண்டாகுது இருந்தானோ, அங்கிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம் இருக்கிற வாழ்க்கையில போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு. ஆமென். நுகத்தடியிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. எல்லா பிடிகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தருடைய கை திரும்ப பிடிச்சதும், எந்த இடத்திலிருந்து வெளியில வர முடியாமல் தவித்தானோ அந்த கை அவனை பிடிச்சு வெளியில கொண்டு வருது. அப்ப லோத்தின் வாழ்க்கையில ஒண்ணு தெரியுது, கர்த்தருடைய கை நன்மையா இருக்க இருக்க லோத் ஆசீர்வதிக்கப்பட்டா. எப்ப கை தன்னை விட்டு எடுபட்டதும் அன்றிலிருந்து லோத்தின் வாழ்க்கை சத்துருவின் பிடியில் மாறினது. ஹல்லேலூயா. இப்படி லோத்தின் வாழ்க்கையில நன்மையா இருந்த கரம் விரோதமாய் மாறுவதற்கான காரணம் என்ன? ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோத்து இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட ரீசன் என்ன தெரியுமா? ஆபிரகாமோடு கூட இருந்த ஐக்கியம். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட இருந்த ஐக்கியம். லோத்து ஆசீர்வதிக்கப்பட ரீசனே லோத்து தனியாய் புறப்பட்டதல்ல, ஆபிரகாமோடு கூட புறப்பட்டதுனால. ஒரு காரியத்தை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமே, நீ அழைப்புல சரியா இருப்பேனா, உன் கூட யாரு டிராவல் பண்ணாலும் அவர்கள் ஆசீர்வாதமாய் தான் இருப்பார்கள். அவர்கள் ஆசீர்வாதமாய் தான் இருப்பார்கள். அன்பு சபையே, அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தர் அழைத்த அழைப்புல நீங்க சரியா நிப்பீங்கன்னா உங்களை சார்ந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிறுத்துவார். உன் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். உன்னோடு பிரயாணிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமின் நிமித்தம் ஆபிரகாம் கூட வந்து லோத்தும் பிளஸ் ஆகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப என் நிமித்தம் என் கூட இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படணுமே தவிர என் நிமித்தம் என் கூட இருக்கிறவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. அழைப்புல சரியா ஒருத்தர் இருக்கிறான், அவன் கூட டிராவல் பண்ற அத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நோவா தன்னை கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடிச்சான் பாருங்க. அவன் பேழைக்குள்ள போகும்போது நோவா மட்டுமல்ல, நோவாவின் மொத்த குடும்பம் அந்த பேழைக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அழைப்புல சரியா இருப்பேனா? பக்கத்துல பார்த்து சொல்ல, நீங்க அழைப்புல சரியா இருந்தா உங்க கூட இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கூடவே சொல்லுங்க, அதுல நானும் ஒருத்தேன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க அவங்க பக்கத்துல இருக்கிறீங்க. நம்முடைய அழைப்புல சரியா இருந்தா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என் குடும்பத்துல ஏதோ ஒரு குறை வருதுன்னா குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை பிளேம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னு நம்ம அடுத்தவங்களை பிளேம் பண்றோம். என் மனைவி தான் பிரச்சனை, என் புருஷன் தான் பிரச்சனை, என் பிள்ளைங்க தான் பிரச்சனை. இல்ல இல்ல இல்ல. கடந்த வாரத்தில் ஆவியானவர் அதை பேசினார். அவன் என் நிமித்தம் என் கூட இருக்கிறவங்க இடறாங்கன்னா, என் பிள்ளைங்க இன்னைக்கு திசை திரும்புறாங்கன்னா, வழி மாறுறாங்கன்னா, பிரச்சனை அவன் பக்கத்தில் இருக்குதான் பார்க்கிறதை மாற்றி வைத்து விட்டு என் பக்கத்துல பிரச்சனை இருக்குதான் பாருங்க. அழைப்புல நீங்க சரியா நிப்பீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க திசை திரும்ப கர்த்தர் விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அழைப்பில் நிற்க 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 கூட வந்த லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். லோத்தை கர்த்தர் ஆனா கூட டிராவல் பண்றான் பாருங்க. கூட டிராவல் பண்ண அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்படுகிறது. அதே நேரத்தில் லோத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், லோத்தே, உனக்கு இவ்வளவு நன்மைகள் வர ரீசன் ஆபிரகாம் கூட நீ இருக்கிறதுனால மட்டும்தான். அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், அன்பான பிள்ளைகளே, உன் லைஃப்ல நிறைய ஆசீர்வாதங்கள் வர காரணம் உன் பெற்றோர் ஜெபித்த ஜெபம், உன் பெற்றோர் வடித்த கண்ணீர், உன் பெற்றோர் செய்த தியாகம், உன் பெற்றோர் உனக்காய் ஒவ்வொரு நாளும் காண்பிக்கிற ஆமென் அந்த அன்பு மறந்துடவே கூடாது. என்னைக்கு இந்த உறவு வேண்டான்னு சொல்லி நான் கட் பண்றேனோ அன்னைக்கு எல்லாமே லைஃப்ல போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் வரையில், ஒரு ஏஜ் வர்றது வரையிலும் ஆமென் நல்ல பிள்ளைங்க மாதிரி பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது. அதன் பிறகு பெற்றோரை அப்படி தட்டி விடுறது மாதிரி தயவு செஞ்சு எந்த பிள்ளைகளும் அப்படி செஞ்சிடாதீங்க. ஹல்லேலூயா. லோத்தே, இப்போ உனக்கு டிசிஷன் எடுக்கிற ஒரு நேரம் வந்ததும் நீ ஈஸியா தட்டி விட்டுட்டு போற. லோத்தே, நீ ஆபிரகாம் கூட இருக்கதான் ஆசீர்வாதம் உண்டாகி கொண்டே இருக்கும். அப்ப இந்த ஐக்கியத்துல இருக்க ஹல்லேலூயா ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே தேவ பிள்ளைகளுக்கு நான் அந்த வார்த்தையை சொல்றேன். ஆமென். தேவ பிள்ளைகளோடு உள்ள இந்த ஐக்கியம் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுதோ அது வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆமென்.
ஆண்டவர் உங்களை ரொம்ப பிளஸ் பண்ணுவார். இந்த ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்காக இந்த ஐக்கியம் என்றால், ஏதோ ஒரு காரியத்தை பேசுவதற்காக அல்ல, தேவன் அழைத்த அழைப்பில் சரியாய் ஓடுவதற்காக இந்த ஐக்கியம். கர்த்தர் நியமித்த பாதையில சரியாய் ஓடுவதற்காக ஐக்கியம். இப்ப ரெண்டு பேர், அதனாலதான் அந்த 13வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். 13வது அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்குண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டது ஒரே நோக்கத்தோட. அந்த நோக்கத்திலே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது வரையில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியான அழைப்புல ஆபிரகாம் டிராவல் பண்றார், கூடவே லோத்து சரியா டிராவல் பண்றார். இப்ப போற நோக்கம் ஒரே நோக்கம். கர்த்தர் எதற்காய் அழைத்தாரோ, கர்த்தர் எதற்காய் இப்பொழுது தன்னை கூப்பிட்டாரோ, அந்த நோக்கத்தின்படி டிராவல் பண்றது வர ரெண்டு பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல சபையை கூடி வர பண்ணின ஐக்கியத்துல நம்ம சரியா இருந்தோம்னா சபையில் இருக்கிற அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஐக்கியத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நான் இடம் கொடுத்துறேன் கூடாது. இப்ப எனக்கு ஒரு காரியம் செய்வீங்களா? பக்கத்துல இருக்கிற 4 பேருக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் உங்க பிள்ளைக்கு சொல்றீங்க, பிள்ளை அம்மாக்கு சொல்லுது. இன்னைக்கு நீங்க முடிஞ்சு போகும்போது இதுவரை பிரைஸ் எல்லாம் சொல்லாத ஆளுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு போனோம். யாருக்கெல்லாம் கை கொடுக்க உங்களுக்கு இதுவரை அப்படி வரலையோ, இன்னைக்கு முடிஞ்சு போகும்போது கை கொடுத்து பிரைஸ் எல்லாம் பிரதர் நீ சொல்லிட்டு போங்க, இந்த வாரத்துல ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு கர்த்தர் செய்யறாரா இல்லையா. ஹல்லேலூயா. ஐக்கியத்துல இருக்க 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 ஆமா, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னவன். ஒரு மனம் உண்டாகிற இடத்துல தேவனுடைய மகத்துவம் வெளிப்படும். ஒரு மனம் உண்டாகிற இடத்துல தேவனுடைய கரம் நன்மையா இருக்கும். ஒரு மனம் உண்டாகிற இடத்துல சத்துருவின் நிற்க முடியாது. ஹல்லேலூயா.